ஒரு பசுமை நிற காட்டில் சாரா என்ற சிறிய வாத்து தனியாக வாழ்ந்தாள். அவள் ஆர்வமுள்ளவள். ஆனால் தனக்கான நல்ல நண்பரை மிகவும் தேடிக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலை சாரா காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது வியப்பாக ஒரு பெரிய ஜொலிக்கும் முட்டை மரத்திலிருந்து கீழே விழுந்தது. சாரா அருகே சென்று பார்த்தாள். சில நிமிடங்களில் அது மெதுவாக உடைந்தது. அதிலிருந்து ஒரு அழகான குட்டி டைனோசர் வெளியே வந்தான். பச்சை நிறத்தில், நீல புள்ளிகளுடன் மற்றும் வியப்பான கண்களுடன். அந்த குட்டி பயந்தபடியே மெதுவாக அழ ஆரம்பித்தான். சாரா நெருங்கி சென்று மென்மையாக அவனது தலையை தட்டி சமாதானப்படுத்தினாள். அஞ்சாதே என்று அவள் கூறினாள். அதன் பிறகு வாத்தி அவனுக்கு டீனு என்று பெயர் வைத்தாள். இருவரும் நண்பர்களானார்கள். அவர்கள் காட்டில் சென்று விளையாடத் தொடங்கினார்கள். பாலங்கள், நீர்வீழ்ச்சிகள், வண்ண மலர்களால் நிரம்பிய பாதைகள். காட்டு ஒளி அவர்களது சிரிப்புடன் கலந்தது. ஒரு நாள் ஒரு பழைய அறிவாளி ஆமை அவர்கள் முன்னேற வேண்டிய வழியைச் சொன்னார். மலைக்குப் பின்னாலுள்ள ஒரு மாயக்குகை காத்திருக்கிறது என்றார். அந்த வார்த்தைகள் இருவரையும் உற்சாகப்படுத்தின. அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். பாதையில் ஒரு சோம்பேறி கரடியையும் சந்தித்தார்கள். அவன் சொன்னான், அந்த குகை உள்ள ஒரு புதையல் போலது. ஆனால் அதை மட்டும் பார்த்தால் போதாது. உண்மை நட்புதான் அதற்கு சாவியாகும். சாரா டீனுவும் குகையை அடைந்தார்கள். அந்த ஜொலிக்கும் குகையில் அவர்கள் உண்டார். முதியவர் கூறினார், டீனு ஒரு சாதாரண டைனோசர் அல்ல. அவனிடம் உலகத்தை மாற்றும் சக்தி இருக்கிறது. ஆனால் அவன் நல்லவனாக இருக்க ஒரே ஒரு விஷயம் முக்கியம், அன்பு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய பச்சை டைனோசர் வந்தாள். டீனுவின் அம்மா. அவள் பெருமிதத்துடன் டீனுவை கட்டிப்பிடித்தாள். என் பிள்ளை, நீயே என் உயிர், நன்றி சாரா என்றது. முதியவர் சாராவுக்கும் டீனுவுக்கும் ஒரு ஜாதுக்குடுவை தந்தார். இந்த ஜாதுக்குடுவை திறந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு புதிய அதிசயப் பயணத்தில் செல்லுவீர்கள். சாராவும் டீனுவும் திரும்பச் சென்று குளத்தருகே உட்கார்ந்தனர். நிலவு ஒளியில் சாரா சிறகடிக்க டீனு மகிழ்ச்சியாக சிரித்தான்.